ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து என் சின்ன பொண்ணோட ஸ்கூலில் வந்து ட்ரெடிஷ்னல் டே கொண்டாடினாங்கங்க. இன்றைக்கி வந்து யூனிஃபார்ம்லாம் போட்டு வரக்கூடாது, எல்லாருமே வந்து பட்டு பாவாடை போட்டு ட்ரெடிஷ்னலாக வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் பாப்பாவுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக ரெடி பண்ணி அனுப்பி விட்டுருந்தேங்க. அங்கே போய் பார்த்தோம்னா சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம பழமை காலத்து முறைப்படி வந்து அந்த படி, அம்மிக்கல், ஆட்டு உரல், அதுக்கப்புறம் வந்து மத்தளம், அப்புறம் வந்து அது என்ன சொல்லுவாங்க, நாதஸ்வரம், இதெல்லாம் வச்சுருந்தாங்க. உண்மையிலே பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அங்கே. அதுக்கப்புறம் வந்து சாமி சிலைகள்லாம் வந்து சூப்பராக அருமையாக வச்சுருந்தாங்க. பாருங்கள், அவங்களையும் நல்லா ட்ரெடிஷ்னலாக பட்டு சேலையெல்லாம் உடுத்தி அழகாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் கொண்டாடுறாங்க. உண்மையிலே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் செய்யும்போது நான் பழைய காலத்து நினப்புகள்லாம் நம்மளுக்கு வருது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் இப்போல்லாம் யார் இருக்கா? இப்போல்லாம் எல்லாமே மிஷின் வந்துருச்சு. அந்த காலத்தில் வந்து அம்மி உரல், ஆட்டு உரல், இதில் தான் வந்து எல்லாருமே அரைச்சி சமைப்பாங்க. இதை பார்த்தோம்னா அந்த ஞாபகம் வந்துருச்சுங்க. உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து பார்த்தா இந்த மாதிரி 2 பொம்மையும், அதுக்கடுத்து இது என்னமோ சொல்லுவாங்க, ஐயோ சாரிங்க மறந்தே போயிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திடீர்னு எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அந்த இது எனக்கு ஞாபகம் வரல, சாரிங்க. அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து சாமி சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. உண்மையிலே பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ஊஞ்சலில் வந்து ராதை கிருஷ்ணாலாம் இருந்தாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.